நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஓ அண்ட் தென் பேபி அதுவே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி வந்தாங்க. அதுக்கப்புறம் இது ருத்ராவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை. ஏன்னா வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர்ஸ் கூட சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ அதான் இது 2K கிட்ஸ்க்கு தான் மோஸ்ட்டாக அவங்க ரிலேட் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரேஷன் 90s பார்க்கலாம், பட் அவ்வளோ கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய கிஸ்ஸிங் சீன் ஸ்டார்டிங்கே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ ரொமான்ஸில் டக்கு டக்குன்னு எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அதனால பட் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. கேட்கல இல்லை, அவர் கொஞ்சம் தான் வருவார். அவர் கொஞ்சம் படத்துக்கு தான் வருவார். மற்றபடி வந்து ஹீரோ தான் இருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. கேமியோ வந்து ஆக்சுவலாக ரொம்ப நெசசரியாக இருந்துச்சு இந்த மூவிக்கு. எல்லாம் லேக் ஆயிருக்கும் மூவி. ஸோ அவர் வந்து பண்ணதால நல்லா இருந்துச்சு. கேமியோஸ்லாம் சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதான் சொன்னேன். ஸோ இந்த படம் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஆமாம் 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 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் எல்லாமே எனக்கு காமெடி இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், ஃபேமிலி எல்லாமே கலந்து இருக்க மாதிரி ஒரு மூவி. ஸோ நல்லா இருந்துச்சு. கேட்கல 4.5 கொடுப்பேன். நான் 4.5 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு.